இந்த யுத்தத்தில் வெல்வது கங்கையின் புனித தன்மையா இல்லை மன்சாவின் விரோதமா என்று பார்க்கலாம். வேண்டாம் மன்சா. மகாதேவரின் பாதையில் குறுக்கிட வேண்டாம் அசுர மாதா அதித்தி. அவள் செல்லட்டும். வணங்குகிறேன் தேவி கங்கா. வெற்றி என்றும் உனக்கே மகளே. உனது அனைத்து செயலும் அனைத்து முடிவும் நீதி மற்றும் நியாயத்துடன் லோக நன்மைக்கு காரணமாக இருக்க வேண்டும். வெற்றி எனக்கே என்று ஆசை புரிந்தீர்கள், இப்பொழுது தோற்க அறிவுறுத்துகிறீர்கள். இதை பார்க்கும் பொழுது எதிரே கங்கை அல்ல, அந்த சிவனே இருப்பது போல் தோன்றுகிறது. நீ சிவனின் அம்சமாவாய், சக்தி உன் அன்னையாவாள், பக்தர்களின் தெய்வமாவாய், பலவீனமானோருக்கு பாதுகாவலராவாய். இதற்கு மேலும் நான் கூற வேண்டுமா என்ன? இதில் உனக்கான நன்மைகளை தேடுவது தவறல்லவே. எதற்காக நீ அழிவின் பாதையில் சென்று உன் அடையாளத்தை பேராபத்தில் தள்ளுகிறாய்? உனது தந்தை படைப்பு மற்றும் சமநிலையின் தந்தையாவார். பிறகு எதற்கு நீ அழிவின் பாதையில் சென்று சமநிலையை சீர்குலைக்கிறாய்? இப்பிரபஞ்சத்தை பொறுத்தவரை சிவனின் மகளாக இருப்பது உண்மையில் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை சிவனின் மகளாக இருப்பது மிகவும் துர்பாக்கியமானது, மிகவும் துர்பாக்கியமானது. நான் அவரது அம்சம் என்பதை ஏற்கிறேன், ஆனால் என்றும் அவர் என் விரோதி மட்டுமே. அவர் என்னை புறக்கணித்த பாவி, எனக்கு தந்தை பாசம் அளிக்காத குற்றவாளி, எனக்கு தந்தை பாசம் அளிக்காத குற்றவாளி. அது மட்டுமல்ல தேவி, என் அழிவை பொறுத்தவரை இப்பொழுது அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. பொறுத்திருந்து பாருங்கள் யார் யாரை அழிக்கிறார்கள் என்று. மன்சாவா அல்லது அந்த சிவன் மற்றும் சக்தியுமா? அவர்களது நியாயமும் உத்தேசமுமா அல்லது என் வன்மமா என்று. இந்த நதிக்கரையில் நான் உன்னை மீண்டும் சந்திக்கிறேன். ஏனென்றால் நீ உனது அன்னையுடன் சிறு வயதில் இந்த நதிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாய். காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், யாரேனும் காப்பாற்றுங்கள். பல வருடங்களுக்கு முன்பே நாம் அறிமுகமானோம். நீ யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் மகளே. உன் சக்தி மற்றும் திறமையை பற்றி கூட நான் நன்கு அறிவேன். அதோடு நான் இன்று உனக்கு அந்த உறவின் அடிப்படையில்தான் உனக்கு அறிவுறுத்த வந்திருக்கிறேன். அழிவு மற்றும் வன்மத்தின் அக்னியை அழித்துவிடு. நீ உனது சக்திகளை கொண்டு லோக நன்மைக்காக பாடுபடு. லோக நன்மைக்காகவா? தங்களைப் போல் மாற வேண்டுமா? தங்கள் நாவிலிருந்து உதிரும் இந்த வார்த்தைகள் தங்களுக்கு அழகை சேர்க்காது. ஏனென்றால் சிவனும் சக்தியும் தங்கள் மதியை நன்றாக மயக்கி உள்ளார்கள். தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். ஏனென்றால் அவர்களது சக்தி
தங்களது அடையாளத்தையே அழித்து விட்டது. இப்பிரபஞ்சத்தை பொறுத்தவரை தாங்கள் கங்கை தேவி. ஆனால் தங்கள் கண்களில் கனவுகளும் மனதில் காதலும் உடலில் பல உணர்ச்சிகளும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கங்கை எங்கே சென்றாள்? இந்த நீர் மிகவும் வேகமாக பாய்கிறது. இதை தாங்கள் என்னதான் ஒரு கையில் அடக்க நினைத்தாலும் அதை நம்மால் அடக்க இயலாது கங்கா. இங்கிருக்கும் இந்த நீரை போலவே தங்களது கனவுகளும் எவ்வாறு இதுவரை நிறைவேறவில்லையோ இனியும் அது நிறைவேறாமல் இருக்கப் போகிறது. தங்களை பிரம்ம தேவரின் கமண்டலத்தில் இருக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். மகாதேவர் மகத்துவமானவராக மாற நினைத்த பொழுது தங்களை தனது ஜடா முடியில் அணிந்தார். பிறகு பூலோகத்தில் அலைந்து திரிய அனுமதித்தார். இப்பிரபஞ்சத்தில் எவரெல்லாம் தங்களை காண வருகிறார்களோ அனைவரும் தன்னலம் கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் எவரேனும் தங்களை காதலிக்கிறார்களா தேவி கங்கா? என்னிடம் என் அன்னை இருக்கிறார்கள். ஆனால் தங்களிடம் அன்பு காட்டுவதற்கு எவரும் இல்லை. எவரது மனதில் சிவத்துவம் நிறைந்துள்ளதோ அவருடன் எவரும் இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு முறை, ஒரே ஒரு முறை மனதில் உள்ள வன்மத்தை மறந்து சிவத்துவத்தை உணர முயற்சி செய். சிவனை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய். பிறகு உனக்கு புரியும். எவருக்கு சிவன் கிடைக்கிறாரோ அவருக்கு வேறு எதுவும் தேவையில்லை. அவ்வாறென்றால் தங்களுக்கு அனைத்தும் கிட்டிருக்க வேண்டுமே அல்லவா தேவி கங்கா? மன்சா, உனது விரோதத்தை துறந்துவிடு. தேவி கங்காவின் வார்த்தைகளை புரிந்திட முயற்சி செய். தாங்கள் என்றும் சிவனின் பாதையில் தானே சென்றீர்கள். சிவத்துவத்தில் லயித்திருக்கிறீர்கள். அவ்வாறென்றால் அனைத்தையும் அடைந்திருப்பீர்களே. நிச்சயமாக அனைத்தையும் அடைந்திருக்கிறேன். இன்பம், மன நிம்மதி, மரியாதை. இதை என்னிடம் கூறுகிறீர்களா அல்லது தங்களுக்கே கூறிக்கொள்கிறீர்களா? இந்தாருங்கள் தாயே. என் சகோதரி கங்கை முதல் முறையாக கைலாயம் வருகிறாள். கைலாயம் முழுவதும் அழகாக அலங்கரியுங்கள். அது மட்டுமல்ல, இந்த மலர் அவளுக்கு மிகவும் விருப்பமானது. இதை மேலும் கொண்டு வா. இதை நாம் தோரணமாக கட்டுவோம். சரி தாயே. அது இருக்கட்டும் தேவி கங்கா. தாங்கள் சிவனை காதலித்தீர்கள் அல்லவா? காதலித்தீர்கள் அல்லவா? காதலித்தீர்கள் அல்லவா? பிறகு என்னவாயிற்று? தங்கள் காதலை சிவன் தேர்ந்தெடுத்தாரா? தங்கள் மனதில் உள்ள விருப்பத்தை, காதலை தங்கள் சகோதரி புரிந்து கொண்டாரா? இல்லை.
அவர்கள் இருவரும் தங்களை ஏமாற்றினார்கள். காதலுக்கு பதிலாக பிரபஞ்சத்தின் நலனை தேர்ந்தெடுப்பதற்கு தங்களை கட்டாயப்படுத்தினார்கள். அதோடு தாங்கள் தங்களது காதலுக்காக, தங்களது சந்தோஷத்திற்காக போராடுவதற்கு பதிலாக தங்கள் அன்பை நிரூபிப்பதற்காக சென்று விட்டீர்கள். லோக நன்மையை செய்ய புறப்பட்டு விட்டீர்கள். பூலோகத்தில் மலைகளில் மோதி அலைந்து திரிந்தீர்கள். தங்கள் காதலனான தங்களுடைய மகாதேவர் தனது பார்வதியுடன் சேர்ந்து மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துகிறார். ஆனால் தங்களையும் தங்கள் மனதின் விருப்பத்தையும் மறந்துவிட்டார். மன்சா, தேவி கங்காவின் மனதில் விஷத்தை நிரப்ப முயற்சிக்காதே. இவ்வாறு செய்வதால் உன் வன்மத்தின் நஞ்சு தேவி கங்கையின் புனிதத்தை களங்கப்படுத்தும். என்ன இது நாராயணா? தேவி மன்சா தன் மனதின் விஷத்தை தேவி கங்கையின் மனதில் விதைக்கிறார்களே. தேவி கங்கா தனக்கு கிடைத்த வாழ்க்கையை